THE தன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா இல்ல தீன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா? ரெண்டு ப்ரொனவுன்சியேஷனுமே கரெக்ட்டுங்க. ஆனா எதை எங்க எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத ரொம்ப முக்கியம். த அப்படின்ற ப்ரொனவுன்சியேஷன் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வவல்ஸ் AEIOU தெரியும் இல்லையா? அதை தவிர்த்து இருக்கிற எல்லா எழுத்துக்களையுமே கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தவை பயன்படுத்துவோம். அதே தி அப்படின்றத வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி த சொல்றேன் பாருங்க. த டாக், த கேட், த கைட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சிமிலர்லி தி வவல் சவுண்டுக்கு முன்னாடி அப்படின்னா தி அம்ப்ரெல்லா, தி ஈகிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தி யூனிவர்சிட்டியா இல்ல த யூனிவர்சிட்டியா? அது என்னதான் யூல ஆரம்பிச்சாலுமே அதோடைய ப்ரொனன்சியேஷன் யூ கிடையாது, அதோடைய ப்ரொனன்சியேஷன் ஒய். அதாவது யூக்கு வந்து பாத்தீங்கன்னா the pronunciation is a. ஆனா நம்ம யூனிவர்சிட்டி சொல்லும் போது சவுண்ட் தான் வருது. யூ அப்படிதான் சொல்றோம், யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ அந்த இடத்துல த வருமா இல்ல தி வருமான்ற டவுட்டே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இட்ஸ் ஆக்சுவலி த யூனிவர்சிட்டி, நாட் தி யூனிவர்சிட்டி. கான்சனன்ட் சவுண்ட் வந்தா த அப்படின்னு சொன்னேன். இந்த இடத்துல அது கான்சனன்ட் சவுண்ட், so the university. அதே vowel sound இருந்தா the யூஸ் பண்ணிருக்கீங்க. Hope this video was useful. If you have any more queries with the and the, do not forget to pin down in the comment section.